நாகலாபுரம் இந்த இடம் எங்கே இருக்கிறது என்றால் ஆந்திராவில் இருக்கிறது. சென்னையிலிருந்து திருப்பதிக்கு செல்லும் வழியில் நாம் பார்க்க முடியும். திருத்தணி வழியாக அங்கே போகும். அந்த நாகலாபுரத்திற்கு ஒரு முறை நான் என் மனைவி சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு சென்று வந்தோம். பல கோயில்களுக்கு சென்று வருவது வழக்கம். ஏனென்றால் என் மனைவிக்கு கோயில்களுக்கு செல்வது, அந்த சாமிகளை பற்றி தெரிவது ரொம்ப நம்பிக்கை. கொஞ்சம் அல்ல, ரொம்ப அதிகமான நம்பிக்கை. அப்படித்தான். அப்படி அந்த நாகலாபுரத்தில் 2 கோயில் இருந்தது. அதில் ஒரு கோயில் தான் இந்த ஆமை அவதாரத்தை வைத்துள்ள அந்த கோயில். நந்தவனமும் அந்த கோயிலுக்கு பின்புறம் இருக்கிறது. அங்கெல்லாம் உட்கார்ந்து நாங்கள் படம் எல்லாம் எடுத்துள்ளோம். ஆனால் வீடியோ எடுத்ததில்லை. அப்பொழுது 20 வருடத்துக்கு முன்பு வீடியோலாம் இல்லை, மொபைல் கேமராவும் இல்லை, மொபைலும் இல்லை. வேறு ஒரு சின்ன கேமரா வச்சு அதிலெல்லாம் படம் எடுத்திருக்கிறேன். அதுக்கு பக்கத்திலே சுருட்டப்பள்ளின்னு ஒரு இடமும் இருந்திருக்கு. அங்கே சிவன் கோயில். அது சிவன் படுத்த படுக்கையில் பள்ளி கொண்ட பெருமாள் இருப்பது போல் பள்ளி கொண்ட இது சிவன். அதனால்தான் அந்த பெயரே பள்ளிக்கொண்டா என்ற பெயரும் வந்தது. இந்த அவதாரங்கள் பற்றி ஆந்திராவில் இருப்பவர்களுக்கு அதிகமான கடவுள் நம்பிக்கை அதிகம். அதனால்தான் திருப்பதி கோயிலுக்கு ஒவ்வொரு நாளும் 50,000 1,00,000 பேர் வந்து போகிறார்கள். ஏனென்றால் அந்த வெங்கடாஜல பெருமாள் அது ஒரு விஷ்ணுவின் அவதாரம் என்ற ஒரு நம்பிக்கை தான். திருப்பதிக்கு இணையாக வேறொரு கோயிலும் அங்கே தெலுங்கானாவில் கட்டியுள்ளார்கள். எங்கெல்லாம் கோயில் இருக்கிறதோ அங்கெல்லாம் அங்கே ஆந்திரா மக்கள் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருக்கும் எல்லா மக்களும் திருப்பதிக்கு போய் விடுவார்கள். ஏனென்றால் அப்படி ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு. திருப்பதி வெங்கடாஜலபதிம்பாங்க, பாலாஜின்னு சொல்லுவாங்க, பல பேர் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் இவங்க போவாங்க. ஆனால் அதில் ஒரு நன்மையும் இருக்குது. சாப்பாடு உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும், நல்லா சாப்பிட்லாம். குறைச்ச வாடகையில் இடம் கிடைக்கும். குளிக்கிறதுக்கு சுட தண்ணி கூட அவங்க தருவாங்க, காசு கொடுக்கணும். நல்லா இருக்கும், சுற்றி அந்த சூழ்நிலை நல்லா இருக்கும். வெய்ய காலத்தில் குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் மழை காலத்தில் யாரும் போகக்கூடாது. இந்த கொரோனா காலத்தில் சுத்தமாக யாரும் போக வேண்டாம்னு சொல்லி மூடிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் ஒரு 2 பேரோ மட்டும் போய் அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்ததாக செய்தி வந்தது. அது எப்பொழுது 2011-12 அந்த கொரோனா காலத்தில் அப்படியெல்லாம் நடந்தது. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மக்கள் அதிகமாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். அதுவும் இந்த பாலாஜி மீது அதிகமான நம்பிக்கை. இந்த நாகலாபுரத்தில் எப்படி அந்த பெயர் வந்தது? நாகாலாந்து என்ற ஒரு மாநிலமும் இருக்கிறது, வடகிழக்கு மாநிலம் அங்கே இருக்கிறது. அங்கே எல்லோரும் ஆங்கிலம் எளிதாக பேசுவார்கள். அவர்களுடைய பயிற்சி மொழி, பேசும் மொழியே அதுதான். அவர்களுடைய மொழியை விட்டுவிட்டு இதை தான் பேசுவார்கள். அதை பற்றி நான் பல காணொளிகளை கேட்டுள்ளேன். அடுத்தபடியாக நாகப்பட்டினம், நாகர்கள் வாழ்ந்த இடம்தான் இந்த நாகாலாந்து, நாகப்பட்டினம், இது போல இடங்கள் எல்லாம். நாகர்கள் யார் என்றால் ஆதி தமிழர்கள் என்று சொல்வார்கள். அது ஒரு வகை. நம்ம தமிழர்கள் இப்படி சொல்கிறோமே, அதை போல் நாகர்கள் பொதுவாக அவங்கள பாம்பு பிடிக்கிறவங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படித்தான் நாகராஜா என்று பாம்பை வைத்து சொல்வார்கள், நாகராஜா என்பார்கள். நாகர் கோயிலும் அங்கே தான் சொல்வார்கள். இப்படி பல விஷயங்கள் நமக்கு இந்த ஆமையில் தொடங்கி நாகலாபுரம், நாகாலாந்து, நாகப்பட்டினம் என்று பல விஷயங்கள் நாகர்களை வைத்து பல காணொளிகள் இருக்கிறது. இதையெல்லாம் என் ஞாபகத்தில் இருந்தது. அதையெல்லாம் உங்களுக்கு கொட்டிவிட்டேன். ஒரு காணொளி. நான் ஒரு பெரிய யூடியூபர் அல்ல. எப்பொழுது நான் பணம் பண்ணுகிறேனோ அப்பொழுது தான் நான் ஒரு யூடியூபர் என்று சொல்ல முடியும். இல்லை என்றால் அப்படி சொல்ல முடியாது.